வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் குற்றச் செயல்கள் அதிகரித்துள்ளது என்பதற்கு உதாரணமாக காணப்படும் நாட்டின் முக்கிய சிறையொன்றின் நிலை வெளியான அதிர்ச்சி தகவல். யாழ்ப்பாணத்தில் தீயில் கருகிய நிலையில் மீட்கப்பட்ட பெண் திடீரென விரைந்த போலீசார். ஏற்பட்டுள்ள சந்தேகம் நடந்தது என்ன? மஹிந்த குடும்பத்திற்கு வந்த அடுத்த பேரிடி. ராஜபக்சர்களால் வெளிநாட்டில் மறைத்து வைக்கப்பட்ட மில்லியன் கணக்கான பணம். தீவிரமெடுக்கும் மோசடி விசாரணைகள். அனுர் அரசாங்கத்திற்கு பேரிடியாக மாறியுள்ள திரைசேரி நிதி மோசடி விவகாரம். திடீரென மர்மமாக உயிரிழந்த நிதி அமைச்சின் அதிகாரி. பரபரப்பாக மாறியுள்ள நிலவரம். பரவலாக பாயும் விசாரணை. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைக்குள் மீண்டும் வந்த மைத்திரி. நீதிமன்றில் வழங்கப்பட்ட அதிர்ச்சி தரும் வாக்கு மூலம். திடீரென அசாத் மௌலானாவிடம் பிரான்ஸ் வரை சென்ற சிஐடியின் உயர்மட்ட குழு. இலங்கை 19 வயதிற்குட்பட்ட தேசிய கிரிக்கெட் அணி வீரர்கள் இருவரின் மோசமான செயல். பெண்கள் தங்கியிருந்த விடுதியொன்றில் நுழைந்த சம்பவம். தொடரும் விசாரணை. பாடசாலை மாணவிகளுக்கு ஆசிரியர் செய்த மோசமான செயல். சிக்கிய சிசிடிவி காட்சிகள். அதிரடி காட்டிய போலீசார். வரலாறு படைத்த தமிழ்நாட்டு தேர்தல். கருத்து கணிப்புகளில் தவேக தொடர் முன்னிலை. தான் வெல்வேன் என அடித்து கூறும் விஜய். திடீரென கட்சிக்காரர்களுக்கு வழங்கிய அதிரடி உத்தரவு. இன்றைய மே தினத்திற்காக கூடியுள்ள பல்வேறு தரப்புகள். நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ள விசேட பாதுகாப்பு. குவிக்கப்பட்டுள்ள போலீசார். தொடர்பென விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் அராளி தெற்கு பகுதியில் வயோதிப பெண்ணொருவர் தீயில் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் அராளி தெற்கு வட்டுக்கோட்டை களுவத்துறை பகுதியைச் சேர்ந்த 79 வயதுடைய பெண்ணொருவருடன் தொடர்புடையதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த தகவலின்படி குறித்த பெண்ணின் 2 பிள்ளைகளும் வெளிநாட்டில் வசித்து வருகிறார்கள் என்றும் அவர் வீட்டில் பணிப்பெண் ஒருவரின் உதவியுடன் பராமரிக்கப்பட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நேற்று காலை வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகள் அவரை பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயன்ற போதும் தொடர்பு கிடைக்காததால் அயலவர்களுக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அதன் பேரில் அயலவர்கள் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அந்த வயோதிப பெண் தீயில் கருகிய நிலையில் சடலமாக காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவ இடத்தில் 2 மண்ணெண்ணெய் கொள்கலன்கள் காணப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று முழுமையாக காலியாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் வீட்டிலுள்ளே மின்விசிறியில் கயிறு ஒன்று கட்டப்பட்டு அது அறுக்கப்பட்ட நிலையிலும் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தடயவியல் காவல்துறையினரும் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சடலம் உடல் கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலி சிறைச்சாலையில் நிலவும் நெரிசல் காரணமாக கைதிகளும் சிறை அதிகாரிகளும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக சிறை கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. காலி சிறை கண்காணிப்பாளர் அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி தற்போது காலி சிறைச்சாலையில் மொத்தமாக 2050 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சுமார் 110 பேர் பெண் கைதிகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சிறைச்சாலையின் இயல்பான கொள்ளளவு 300 கைதிகளுக்கு மட்டுமே ஆகும். இதனால் மிகுந்த அளவிலான நெரிசல் நிலை உருவாகியுள்ளதுடன் கைதிகளுக்கு தேவையான தண்ணீர் வசதி, சுகாதார வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை சேவைகளை வழங்குவதிலும் சிறை ஊழியர்கள் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கைதி நெரிசல் பிரச்சினை காலி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் பல ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்டு வந்தாலும் இதுவரை நிரந்தர தீர்வு எதுவும் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. திரைசேரியில் $2.5 மில்லியன் மாயமான சம்பவம் தொடர்பில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிதியமைச்சின் 4 அதிகாரிகளில் ஒருவரான ரங்க ராஜபக்ச மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குளியாப்பட்டியில் உள்ள தமது வீட்டின் காணியொன்றில் அவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளராக செயற்பட்டு ரங்க நிஷாந்த் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த அதிகாரி கொலை செய்யப்பட்டாரா அல்லது தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டாரா என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. $2.5 மில்லியன் ஹேக்கர்களால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் இவருடன் சேர்த்து 4 அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்ய நிதியமைச்சு அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதேவேளை இந்த சம்பவம் குறித்து வாக்குமூலம் அளிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு 2 தடவைகள் இந்த அதிகாரிக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இருப்பினும் அந்த 2 சந்தர்ப்பங்களிலும் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகவில்லை. அரசாங்க திரைசேரியிலிருந்து
2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான நிதி கொள்ளை சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முதலாவது முறைப்பாடு அளித்த ரங்க ராஜபக்ச என்பவரின் சடலம் தற்போது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தில் பணியாற்றி வந்த ரங்க ராஜபக்சவின் இந்த மர்மமான உயிரிழப்பு நாடு முழுவதையும் மீண்டும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த மரணத்தை சாதாரண மாரடைப்பு அல்லது இயற்கை மரணம் என எளிதில் கருத முடியாது எனவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் இந்த மரணத்தின் பின்னணியில் என்ன காரணங்கள் இருக்கலாம் என்பது குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. அதாவது அமைப்புக்குள் மருந்து செயல்படும் டிஜிட்டல் உளவாளிகள் உள்ளனவா அல்லது இந்த நிதி மோசடியை மறைக்க முயலும் சதிகாரர்கள் ஏதேனும் தொடர்புடையவர்களா என்பதை குறித்து உடனடியாக விரிவான விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுவது இந்த 2.5 மில்லியன் டாலர் மோசடியை முதலில் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் ரங்க ராஜபக்ச என்பதே ஆகும். இந்த நிதி மோசடி சம்பவம் நேரடியாக வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்துடன் தொடர்புடையதாக இருப்பதால் அவரின் பணியும் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் அமைப்பின் பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் வங்கிக் கணக்குகளை மாற்ற பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இணையவழி சதித்திட்டம் தொடர்பான முக்கிய தகவல்களை அவர் வைத்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இத்தகைய நிலையில் அவரது மரணம் நடைபெற்றுக் கொண்டிருந்த விசாரணைகளை திசை திருப்ப அல்லது தடுக்க முயற்சிக்கப்பட்டு திட்டமிட்ட நடவடிக்கையா என்ற சந்தேகங்களும் தற்போது எழுந்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் உண்மையான பின்னணி என்ன என்பது குறித்து அதிகாரிகள் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இது இப்படி இருக்க பலத்த எதிர்ப்புகளின் மத்தியில் ஆட்சிக்கு வந்துள்ள அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் 1 வருட காலப்பகுதியை தொடர்ந்து தற்போது கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் ஊழலை முற்றிலும் ஒழிப்பதாக உறுதியளித்திருந்த இந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சகமான நிதி அமைச்சுக்குள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் பாரிய நிதி மோசடி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் செயல்படும் நிதி அமைச்சிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முதற்கட்டமாக இது இணையவழி தாக்குதலின் விளைவாக இடம்பெற்றதாக அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தாலும் பின்னர் இது உள்ளக ரீதியில் இடம்பெற்ற பாரிய மோசடியாக இருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுமார் 3 மாதங்களுக்கு முன்னர் இந்த மோசடி இடம்பெற்றதாக கூறப்பட்டாலும் அது தற்போது தான் வெளியுலகிற்கு தெரிய வந்துள்ளது. இதேவேளை மேலும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள மற்ற 3 அதிகாரிகள் தொடர்பிலும் தற்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மொத்தத்தில் இந்த மோசடி சம்பவத்தின் பின்னணியில் உள்ள உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த அரசாங்கங்களின் மோசடிகளை சுட்டிக்காட்டி வந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது அரசாங்கத்திற்குள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் இந்த விவகாரத்தை எவ்வாறு சமாளிக்கப் போகின்றார் என்பது குறித்து நாடு முழுவதும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் மனைவி ஹிரந்தி ராஜபக்ச அவர்களுக்கு சொந்தமானதாக கூறப்படும் கொழும்பு டொரிங்டன் பகுதியில் உள்ள வீடு ஒன்றை வாங்க பயன்படுத்தப்பட்ட பணம் குறித்து லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு உடனடி விளக்கம் கோரியுள்ளது. சிரிலியா கணக்கு தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த சொத்து சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தில் வாங்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரிலேயே இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த விளக்கம் வழங்கப்படும் வரை அந்த வீட்டின் உரிமையை வேறு யாருக்கும் மாற்றுவது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. வீடு எவ்வாறு வாங்கப்பட்டது என்பது குறித்து உரிமையாளர் திருப்திகரமான விளக்கம் அளிக்க தவறினால் தொடர்ந்து நடைபெறும் விசாரணைகளின் அடிப்படையில் நீதித்துறை நடவடிக்கை எடுத்து அந்த சொத்தை செயலிழக்க செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சொத்து விசாரணை தொடர்பாக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்திலும் குறைபாடுகள் உள்ளதாக லஞ்ச ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. 2015ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த விசாரணைக்கு அமைவாக இதற்கு முன்பு முறையான பிரமாண பத்திரங்களை அவர் சமர்ப்பிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்கு ஊழல் தடுப்பு சட்டத்தின் 49ஆம் பிரிவின்படி 14 நாட்களுக்குள் முழுமையான பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு கடந்த மார்ச் 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது.
குறிப்பிட்ட காலத்திற்குள் துல்லியமான தகவல்கள் வழங்கப்படாவிட்டால் அது தகவல் மறைப்பாக கருதப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது இப்படி இருக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னைய நாளில் திரைசீரிலிருந்து 4 பில்லியன் ரூபாய் விடுவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜ் தெரிவித்துள்ளார். ராஜபக்ச குடும்பத்தினர் வெளிநாடுகளில் குறிப்பாக உகண்டாவில் மறைத்து வைத்திருப்பதாக கூறப்படும் பணத்தை எப்போது நாட்டிற்கு மீண்டும் கொண்டு வருவீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2015 ஜனவரி 7 அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னதாக நில்வலா திட்டத்திற்காக திரைசீரியிலிருந்து 4 பில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டதாக கூறினார். ஆனால் இன்று வரை அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக எந்த சான்றும் இல்லை என்றும் குறைந்தபட்சம் அதன் அடிக்கல் நாட்டப்பட்டதற்கான தகவலும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒருவேளை திட்டம் தொடர்பாக ஏதேனும் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் நாட்டிற்கு கண்கூடாக எந்த பலனும் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இழந்த பணம் எந்த நாட்டில் உள்ளது என்பது முக்கியமல்ல என்றும் அந்த பணத்தை எவ்வாறு மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வருவது என்பது முக்கியமான பொறுப்பாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்காக தேவையான சட்டங்கள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதால் அவை பயன்படுத்தப்பட்டு அந்த செல்வம் மீட்கப்படும் என்றும் அது குறித்து எந்த அச்சமும் தேவையில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜ் தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு நடைபெற்ற ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை தடுப்பதில் கடமை தவறியதாக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையின் போது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீது கடுமையான குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் முன்னிலையில் சாட்சியம் அளித்த அவர் தாக்குதல்கள் குறித்த புலனாய்வு தகவல்கள் முன்னதாகவே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு தெரிந்திருக்கலாம் என தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார். அப்போது ஜனாதிபதியாக இருந்த அவர் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் முப்படைகளின் தளபதி என்ற பொறுப்பில் இருந்ததால் அந்த தகவல்களை அறிந்திருந்தார் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேபோல் அக்காலத்தில் அரசு புலனாய்வு சேவையின் பணிப்பாளராக இருந்து நிலந்து ஜெயவர்தன அவர்களும் இந்த தகவல்களை அறிந்திருந்ததோடு அவற்றை மறைக்கும் வகையில் செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்றத்தில் கருத்து தெரிவித்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ பாதுகாப்பு அமைச்சராகவும் முப்படைகளின் தளபதியாகவும் இருந்த ஜனாதிபதி அப்போது நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி என்ற முறையில் நான் இந்த வழக்கில் இழுக்கப்பட்டுள்ளேன். நான் வழங்கிய தகவல்கள் சரியாக ஆராயப்பட்டிருந்தால் என்னை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்காது. இந்த சம்பவத்திற்கு உண்மையில் பொறுப்பானவர்கள் இன்னும் சுதந்திரமாக உள்ளனர் என தெரிவித்துள்ளார். இது இப்படி இருக்க பிள்ளையானின் முன்னாள் பேச்சாளரான அசாத் மௌலானா அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதாவது CID அதிகாரிகள் பிரான்ஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். இந்த குழுவில் காவல்துறை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிஷேகர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் அடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களை சுற்றியுள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் அண்மையில் வெளிவந்த தகவல்கள் தொடர்பாக அசாத் மௌலானாவிடம் மேலதிக வாக்குமூலங்களையும் விளக்கங்களையும் பெறும் நோக்கிலேயே இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையின் மூலம் தாக்குதலின் பின்னணி தொடர்பான புதிய தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாரகன்பட்டி பகுதியில் உள்ள விடுதியொன்றில் பெண்களை ரகசியமாக படம் பிடித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இலங்கை 19 வயதிற்குட்பட்ட தேசிய கிரிக்கெட் அணியை சேர்ந்த 2 வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விடுதியில் மாநாடு ஒன்றில் கலந்து கொள்ள வந்திருந்த பெண் மருத்துவர்கள் சிலர் தாங்கள் குளித்துக் கொண்டிருந்த போது சந்தேக நபர்கள் தங்களது கைபேசிகள் மூலம் ரகசியமாக பதிவு செய்ததாக முறைப்பாடு செய்திருந்தனர். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மேலும் குறித்த சந்தேக நபர்கள் அதே விடுதியில் தங்கியிருந்த பிற ஆண்களையும் ரகசியமாக படம் பிடித்திருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளதாகவும் அந்த காணொளிகள் இணையத்தில் பகிரப்பட்டுள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் இருவரும் அழுத்கொடை நீதவான் நீதிமன்றம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா 5 லட்சம் ரூபாய் தனிப்பட்ட பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நாரகன்பட்டி காவல்துறையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர்.
காலி பகுதியில் தனியார் பாடசாலை ஒன்றில் பணிபுரியும் ஆசிரியர் ஒருவர் வீதியில் சென்று மாணவிகளின் வெள்ளை நிற சீருடைகளில் சிவப்பு மை தெளித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கோட்டை பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அந்த பாடசாலையில் சுமார் 1 மாதத்திற்கு முன்னர் ஆசிரியராக பணியில் இணைந்திருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் காலியில் உள்ள சாரியவர்த்துக்கடை சந்தியில் அங்கு சென்ற பல மாணவிகளின் சீருடையின் பின்புறத்தில் இவர் சிவப்பு மையை தெளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த செயல் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதுடன் அந்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் பரவிய காணொலி மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவின் தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த காலி போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஆசிரியரை காலி மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல மாநிலங்களில் நடைபெற்றுள்ள சட்டமன்ற தேர்தல்களின் முடிவுகள் குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் தமிழ் மக்களிடையேயும் பெரும் கவனம் நிலவுகின்றது. 2026 ஆண்டு தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் கணித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது நிறைவடைந்துள்ளது. இந்த தேர்தல்களின் அதிகாரப்பூர்வ முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த முறை தேர்தல் மிகவும் கடுமையான போட்டியுடன் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணிகள், அதேபோல் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றுக்கு இடையில் 4 முனை போட்டி நிலவுகின்றது. வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் தங்களது கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு வருகின்றன. அதன்படி பெரும்பாலான தனியார் நிறுவனங்களின் கணிப்புகள் தற்போதைய ஆளும் கட்சியான திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என சுட்டிக்காட்டப்படுகின்றன. இந்நிலையில் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தின் கணிப்பு இந்திய அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கணிப்புப்படி 2026 ஆண்டு தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டுள்ள தகவலின்படி திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய இரு கட்சிகளும் தலா சுமார் 35% வாக்குகளை பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது இப்படி இருக்க, தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்கள் தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம், வேட்பாளர்களாக நீங்கள் வெற்றி பெற்ற பின்னர் வேறு எங்கும் சென்று விடாதீர்கள், பனையூர் அலுவலகத்திற்கு வந்து விடுங்கள், உங்களுக்காக நான் காத்திருப்பேன் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் 4 முனை போட்டி நிலவியது. இந்த தேர்தலில் புதிய கட்சியாக களமிறங்கிய தமிழக வெற்றிக் கழகம் எடப்பாடி தொகுதியை தவிர ஏனைய 233 தொகுதிகளிலும் போட்டியிட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களை நேற்று சென்னை வருமாறு கட்சித் தலைவர் விஜய் அழைப்பு விடுத்திருந்தார். அத்துடன் வாக்குப்பதிவு நாளில் தேர்தல் அலுவலர் வழங்கிய 17C படிவத்தையும் கொண்டு வருமாறு அவர் அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி நேற்று மதியம் சென்னையை அடுத்த பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களை விஜய் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அப்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம், வேட்பாளராக நீங்கள் வெற்றி பெற்ற பின்னர் வேறு எங்கும் செல்ல வேண்டாம், பனையூர் அலுவலகத்திற்கு வந்து விடுங்கள், உங்களுக்காக நான் காத்திருப்பேன், இதுவரை நீங்கள் நன்றாக பணியாற்றியுள்ளீர்கள், வாக்கு எண்ணிக்கை நாளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் மே தின ஆர்ப்பாட்டங்களையும் பொது கூட்டங்களையும் நடத்தி வருகின்றன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மே தின நிகழ்வுகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மேற்கு மாகாண போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரியும் போலீஸ் பிரதி போலீஸ் மா அதிபருமான WPJ சேனதேர தெரிவித்துள்ளார். மே தின கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடைபெறும் பகுதிகளை மையமாக கொண்டு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு தொடர்பான முழுமையான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
அதேபோல் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கருத்தில் கொண்டு விசேட பாதுகாப்பு திட்டங்களும் தயாரிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக பெறப்பட்டுள்ள உளவு அறிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு மதிப்பீடுகளின் அடிப்படையில் தேவையான பாதுகாப்பு அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் உளவு பணி அதிகாரிகளும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மேதின பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் மற்றும் தொடர்புடைய நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.